السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன்களின் தலைவர் என்று அழைக்கப்படும் ஒரு சஹாபி இருந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாவின் மகன். அவரது பேர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா. சஹாபாக்களில் சில அபாதிலாக்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் என்றால் சில சஹாபாக்களை அந்த அபாதிலாக்கள் என்பது குறிக்கும். அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களில் உள்ள ஒருவர் தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா. இவர்கள் குர்ஆனிலே, தஃப்சீரிலே தலைவராக மாறுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ காரணமாக அமைந்தது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வுது செய்வதற்குரிய தண்ணீருக்குரிய ஏற்பாடை செய்து கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு 2 துஆக்களை செய்தார்கள். முதலாவது துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் குர்ஆன் வ அல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ், இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்து விடு, மார்க்கத்துடைய மேதையாக இவரை ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு துஆ செய்தார்கள். அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் முஃபஸ்ஸிரீன்களின் தலைவராக மாறுகின்றார். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களை எல்லா சபைகளுக்கும் கூட்டிக் கொண்டு செல்வார்கள். மூத்த சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சபைக்கு சின்ன பொடியன் ஒருத்தர் வருவது மூத்த சஹாபாக்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்படி மூத்தவர்கள் இருக்கக்கூடிய சபைக்கு ஒரு சின்ன ஒரு பையன் வருவதா என்று மனதிலே ஒரு கேள்வி இருந்தது. ஒரு நாள் இவரின் பெருமதியை சஹாபாக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி ஒரு சூறாவை சொல்லி காட்டி, இந்த சூறாவின் விளக்கம் யாருக்கு தெரியும் என்று கேட்டார்கள். அந்த சூறா தான் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக வருவதை நபியை நீங்கள் பார்த்தால், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்யுங்கள், வஸ்தக்ஃபிர், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற இந்த சூறாவை சொல்லி இதனுடைய விளக்கம் யாருக்கு தெரியும் என்று கேட்டார்கள். மூத்த சஹாபாக்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை சொன்னார்கள். கடைசியாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களது கருத்து என்ன என்று கேட்டார்கள். சொன்னார்கள், இது இந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தியை சொல்லக்கூடிய ஒரு சூரா. நபியுடைய வஃபாத் உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு சூரா தான் இது என்றார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கும் இதுதான் தெரியும், இதுதான் சரியானது என்று அவரது புகழை, அவரது பெருமையை சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 விஷயங்களை சொல்கின்றார். காரணம், அல்லாஹ்வுடைய வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் வந்துவிட்டது. உங்களது இலக்கு, உங்களது கோல், மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த தீனுக்கு வருவது நிறைவேறிவிட்டது. நீங்கள் 2 விஷயத்தை செய்யுங்கள். எப்பொழுதும் வாழ்க்கையிலே நாங்கள் ஏதாவது ஒரு அடைவை, ஏதாவது ஒன்றை நாங்கள் அடைந்து விட்டால் 2 விஷயத்தை செய்ய வேண்டும். முதலாவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தேங்க்ஸ் பண்ணி அல்லாஹ்வை புகழ வேண்டும். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், நபியே, இது உங்களது கெட்டித்தனத்தால் செய்தது அல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு தந்த பாக்கியம் இது. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்த லஹும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக நபியே இந்த மக்களுடன் நீங்கள் மிருதுவாக நடந்து கொண்டீர்கள். கல்லஞ்சம் பிடித்த ஒருவராக இருந்தால் இந்த சஹாபாக்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்யுங்கள். எப்பொழுதும் வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்றை நாம் அடைந்து விட்டால் அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற மெசேஜை இந்த சூரா நமக்கு முதலாவது சொல்லித் தருகின்றது. 2வது, நாம் ஏதாவது தவறுகள் செய்திருப்போம், நல்ல ஒரு காரியத்தை தான் செய்திருப்போம். அந்த நல்ல காரியத்தை செய்யும் பொழுது ஏதாவது தவறுகள், குறைபாடுகள் உடல் ரீதியாக, மன ரீதியாக,
எமது உள்ளத்திலே சில தவறுகள் குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும். அதை நினைத்து நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஏன் தொழுகைக்கு பின்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அதீம் என்று சொல்கின்றோம்? முதலாவது தொழுகையிலே ஏற்பட்ட குறைபாடுகள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி. இரண்டாவது, தொழுகைக்கு பின்னால் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், ஒரு நல்ல காரியத்தை செய்ததற்கு பின்னால் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், அந்த காரியம், அந்த நல்ல விடயம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது. எனவே வாழ்க்கையிலே ஏதாவது நல்ல காரியத்தை செய்து விட்டோம், பெருமை அடிக்க கூடாது. இந்த பாக்கியம் அல்லாஹ்வின் மூலமாக கிடைத்தது, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் என்னால் செய்ய முடியாது. எனவே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை நாம் அனைத்து சந்தர்ப்பத்திலும் புகழ வேண்டும். இரண்டாவது, ஏதாவது தவறுகள் நடந்திருக்கும், குறைபாடுகள் நடந்திருக்கும். எனவே அந்த குறைபாடுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இது தொழுகைக்கு பின்னால், குர்ஆன் ஓதியதற்கு பின்னால், ஒவ்வொரு காரியத்தை செய்ததற்கு பின்னாலும் நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அந்த காரியத்திலே நடந்த தவறை நினைத்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது இன்னும் பல நல்ல காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து, கடைசி மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே நல்ல காரியத்தை செய்து கொண்டே உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. அவன் பொருந்தி கொண்ட அடியார்களுடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.